ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தவா வந்து வச்சிடலாம். தவாவை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வந்து வச்சு வறுபட்டு எடுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அதே டவாவில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை 2 ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். நான் வந்து கறியை வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1 kg அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி 2ஆக நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கறியை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து வற்றி வரும்போது அந்த மசாலா எல்லாம் அப்போ தான் நம்ம கறிக்குள்ளே வந்து இறங்கி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து தண்ணி வந்து நம்ம வற்ற விட்டுடலாம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக வந்து இதில் கருவேப்பிலையை வந்து நம்ம இது மேலே அப்படியே தூவி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து வற்ற விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட பெப்பர் சிக்கன் எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபிஸில் உங்களை சந்திக்கிறாங்க. see you, tata, bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.